நான் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணதே கிடையாது. இது எல்லா வாட்டியும் வந்து பட ப்ரமோஷன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் மீட் பண்ணியிருக்கேன். சரி, முதல் முறையாக 5 படம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இங்கே எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். இப்போ பிரியாணியும் நல்லா போயிட்டுருக்கு தியேட்டர்ஸில். ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ்க்கு நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச். வேறு என்ன சொல்கிறது தெரியல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ நான் ஊருக்கு வேற போகிறேன். ஸோ கொஞ்சம் வீட்டில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அதனால் வந்து இப்போ அவசரமாக நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. நான் அதனால் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார். ஆனால் அதனால தான் நான் வந்து எல்லோரும் வந்துட்டீங்கன்றதுனால தான் வந்து கண்டிப்பாக நான் வந்தேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ஒரு 6 வருஷமாக ஆச்சு டைரக்டர் ஆகி. ஸோ 5 படமும் ஒரு மாதிரி ஒரு படம் நீங்கள் வரவேற்றிருக்கீங்க. ஸோ பிரியாணிக்கும் 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் மக்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். எங்கள் ஃபேமிலி சார்பாக நன்றி 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 நன்றி. வேறு ஏதாவது கேட்கணுமா? ஒன்றும் இல்லைல்ல சார்? பெரியப்பாக்கு மைல்டு தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார். மைல்டாக தான் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சரி, நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு நான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. அது முன்னாடி வேறு ஏதோ நிறைய பிளான் நிறைய பேசலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஒன்றுமே வரமாட்டேங்குது பேசுறதுக்கு. அதுதான் மேட்ரு. இந்த வீக்கெண்டு வேற நாங்கள் பெரியப்பா ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். மலேசியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம், கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதனால் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னும் டாக்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் எவ்ரி திங். அடுத்தது வந்து மறுபடியும் நான் ஸ்டுடியோ கிரீன் அவங்களுக்கு தான் பண்ணுறேன். சூர்யா சாரோட ஒரு ப்ராஜெக்ட் அடுத்தது. ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் மார்ச் ஏப்ரலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். ஏன்னா லிங்குசாமி சார் ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டுருக்கு சூர்யா சாருக்கு. அது முடித்த உடனே என்கிட்ட தான் மாட்டினார் சூர்யா சார். ஸோ இது எல்லா படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மெயினாக எஸ்பி சரண் அவர்களுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து யாருமே நம்பாத போது அவன் தான் வந்து he believed in me that I can direct a film. ஏன்னா நான் சும்மா கதை சொல்லிட்டு அந்த கதையை வந்து சமுத்திரக்கனி வச்சு தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நான். பட் ஆனால் வந்து சரண் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் டைரக்ட், ஐ கேன் புல் இட் ஆஃப். ஏன்னா நான் யார்கிட்டயும் அசிஸ்டன்ட் டைரக்டரையும் வேலை செஞ்சது கிடையாது. சினிமா கோர்ஸும் படிச்சுட்டு நான் வரல. பேசிக்காக நான் வந்து சினிமா பார்த்து தான் சினிமா கற்றுக்கிட்டேன். சினிமா ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தாலும் சினிமா படங்கள் பார்த்துட்டு தான் வந்து நான் சினிமா கற்றுக்கிட்டேன். அதனால தான் நிறைய சினிமாலேருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் எடுத்துப்பேன் எப்போவுமே. ஏன்னா அதுதான் என்னுடைய குரு. அங்கேருந்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எஸ்பி சரண் என்னை அறிமுகப்படுத்தியதுக்கு நன்றி. அப்புறம் வந்து டி சிவா சார், அப்புறம் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த், அப்புறம் தயாநிதி அழகிரி, அப்புறம் வந்து ஞானவேல் ராஜா, எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டீம் எல்லாருக்குமே நன்றி. பிகாஸ் கண்டிப்பாக என்னோட படங்கள் எல்லாமே டீம் ஒர்க் தான். அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக எனக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. சக்தி சரவணனாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், பிரவீன் ஸ்ரீகாந்த், வாசுகி பாஸ்கர், விதேஷ், செல்வா மாஸ்டர், எங்கள் அப்பா லிரிக் ரைட்டர், நிறைய எல்லா படத்துலையும் எழுதியிருக்காங்க, வாலி சார். ஸோ எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இப்போ கிட்டத்தட்ட என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 6 பேர் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் 5 படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6-7 பேர் படம் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய உள்ளம் பூர்வமாக மனசார நன்றிகள். தேங்க்யூ. எனக்கு நிறையா என் கலாச்சியும் எழுதியிருக்கீங்க, பாராட்டியும் எழுதியிருக்கீங்க. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பீங் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னை கலாச்சி எழுதுறது தான் மக்களும் விரும்புகிறாங்க என்று நினைக்கும் போது அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரெஸ்.
என்னை வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ எங்கள் அப்பா பெரியப்பாவோட நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து உங்ககிட்ட தேங்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி சார்பாக, எல்லார் சார்பாகவும், எங்கள் குடும்பத்து சார்பாக மெயினாக வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ஃபியூச்சர்லேயும் இருக்குங்கிறத நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ மரண்ட் ஆல், எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ வெரி மச்.